இருக்கு. நிதியை கையாளுறதுக்கான பொறுப்பு எங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. அவங்களுக்கு இந்த சமயத்தில் நன்றி. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து உதவி பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிருக்கீங்க. அதுக்கு வந்து நம்ம நடித்த நடிகர்கள் எல்லாம் கண்டுபிடிச்சோமா அவங்களுக்கு வந்து ஏதாவது என்ன மாதிரியான உதவி? ஆமா, அதுக்காகத்தான் குருதட்சணை திட்டம் என்கின்ற ஒரு திட்டம் வரையறுக்கப்பட்டது. அந்த குருதட்சணை திட்டத்துடைய தலைவரா பொன்னொன்னன் இருந்து வழி நடத்தி கொடுத்தாரு. அது என்னன்னா எல்லா அங்கத்தினுடைய வயசு, அவங்கள சார்ந்து எத்தனை பேர் இருக்காங்க, நேரடி சந்ததிகள் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன வயசு இருக்கு, என்ன படிச்சிட்டு இருக்காங்க, இந்த வயசுல என்ன படிச்சு முடிப்பாங்கன்றாங்க, எல்லா இது அதனுடைய அடிப்படையில தான் இன்னைக்கு எல்லா நலத்திட்டங்களும் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. அதனால வந்து அது மிக வெற்றிகரமா நடந்திருக்கு. வெகு சீக்கிரம் இதனா இப்ப இதுக்கு நிதி திரட்டுவதற்காக முதல் கட்டமாக இந்த நட்சத்திர கிரிக்கெட் இருக்கு. அதுல வர்ற நிதியில இருந்து கட்டிட வேலைகள் தொடங்கும். சட்டப்படி 3 நிறுவனங்களிடமிருந்து வரைபடம் வாங்கப்பட்டு ஆராயப்பட்டு ஒரு நிறுவனத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். எல்லாம் சட்டப்படி நடக்குது. ஏப்ரல் இந்த கிரிக்கெட் முடியுது. மே ஜூன்ல ஆரம்பிச்சிருவோம். ஏப்ரல் எண்ட்லயே ஆரம்பிச்சிரும். அது ஏற்கனவே கொடுத்தாச்சு. இந்த பொதுக்குள்ள நீங்க உள்ள வரல. நாங்கள் எங்களுக்கு 3500 உறுப்பினர்கள் தான் முக்கியமே தவிர 3 பேர் அல்லது 4 பேர் மீது அவர்கள் பின்னால் ஓடி சென்று அவர்களை பழி வாங்குறதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு 3500 ஆத்மாக்கள் தான் எங்களுக்கு வந்து பெருசா தெரியுது. அதுக்கான ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. அது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும். நாங்கள் இந்த ஆமா ஒரே நிமிஷம் அது எல்லாரும் இப்போ பாருங்க. இப்போ செயற்குழுவை பொறுத்தவரையிலும் என்ன ஒப்புதல் வாங்கணுமோ அது முறைப்படி வாங்கப்பட்டிருக்கு. செயற்குழுவில் அந்த செயற்குழு ஒப்புதல்கள் அனைத்தையும் பொதுக்குழுவில் கொண்டாந்து வச்சு இந்த 5 முறை செயற்குழு நடந்திருக்கு. அத்தனை தீர்மானங்களும் பொதுக்குழுவில் வச்சு ஒப்புதல் வாங்கப்பட்டிருக்கு. அதே போல சட்டப்படியாக என்ன செய்யணுமோ அது செய்யறது. அது இனிமேல் சட்டம் பார்த்துக்கும். சரிங்களா? அது சட்டப்படி செய்யப்படும் போது அதில் தவறுகள் இருந்தாலோ அல்லது சரி என்று சொன்னாலோ அது இரண்டுமே சட்டப்படியான விஷயங்கள். இதில் எங்களுடைய பங்களிப்பு எதுவும் கிடையாது. இந்த நிர்வாகம் பொறுப்பேற்றுக் கொண்டதில் இருந்து தனியான கணக்கு வழக்குகள் எல்லாமே தனியா வச்சு நாங்க போய்கிட்டு இருக்கோம். 3 வருடத்துக்கு பிறகு இந்த நிர்வாகத்தின் மேல் கணக்கு வழக்குகள், போக்குவரத்துகள் என்றால் கேள்விகள் கேட்டால் பதில் சொல்ல நாங்க கடமைப்பட்டிருக்கோம். அது சட்டத்துக்கு உட்பட்டது. அவ்வளவுதான். இப்போ இந்த பொதுக்குழு இருந்து பென்ஷன், நலத்திட்டங்கள், கட்டிடங்கள் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து பேசப்பட்டிருக்கு. எங்களுடைய உறுப்பினர்கள்ல கிட்டத்தட்ட 600 மெம்பர்ஸ், 2500 உறுப்பினர்கள், 3500 பேர்ல 2500 பேரை நாங்கள் கணக்கெடுத்திருக்கோம். அதுல 600 பேர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்காங்க. அந்த 600 பேர்ல 60 to 70 வயதுக்கு உட்பட்டவர்கள் வந்து 350 பேர், 70 80 வயதுக்கு உட்பட்டவர்கள் 150 பேர், 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 70 பேர். முதலில் அதை கணக்கெடுத்து இந்த பொதுக்குழுவில் 80 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 2000 ரூபாய் என்றும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 1000 ரூபாய் என்றும் இப்போது வந்து உதவித்தொகை கொடுக்கிறதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அதுபோக மாற்றுத்திறனாளிகள் 100 பேர் இருக்காங்க. உடல்நிலை சரியில்லாமல் கால், கை அது மாதிரியான பாதிக்கப்பட்டவங்க. அந்த 100 பேருக்குமே அதிகபட்சமாக தனி கவனம் எடுத்து அவர்களை கவனிக்கப்படுறதுக்காக நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுபோக +2 படிக்கிற குழந்தைங்க இந்த நிர்வாகத்தில் இப்ப வந்து வர்ற ஏப்ரல் மாதம் கல்லூரிக்கு போகக்கூடிய குழந்தைகள் வந்து 110 பேர் இருக்காங்க. அந்த 117 பேர், அந்த 117 பேருக்கும் அவர்களுடைய 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் அனைத்தையும் வைத்து ACS அவர்களும் ICRNN வேல்ஸ் பல்கலைக்கழகமும் இணைந்து இவர்கள் இருவரும் அந்த 100 குழந்தைகளையும் படிக்க வைப்பதற்காக இந்த பொதுக்குழுவிலே அவர்கள் வந்து உறுதி தந்திருக்காங்க. அதுக்கு நாங்க மிகப்பெரிய நன்றி செலுத்துறது கடமைப்பட்டிருக்கோம். டேட்டா பேஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க வந்து ஒரு பேர் தட்டினா அவங்களோட டோட்டல், அதாவது ஹிஸ்டரி, அவங்க என்ன எவ்வளவு வயசு, மற்றபடி எந்த படத்துல நடிக்கிறாங்களா, எத்தனை படத்துல நடிச்சிருக்காங்க, அவங்களோட வந்து திறமைகள் எல்லாமே வந்து அறிவிக்கப்படும். ஏன்னா அதுதான் இல்லாம இருந்தது, இத்தனை வருஷம் இல்லாம இருந்தது. யார் எந்த ஊர்ல இருக்காங்கன்னு தெரியாம இருந்தது. எல்லாரையும் சேகரிச்சு அந்த டேட்டா பேஸ் மூலியமா இயக்குநர்களுக்கு வந்து ஒரு புக் மாதிரி இருக்கும். அது ஒரு கைடு.
இப்ப நாளைக்கு வந்து ஒரு ஒரு புதுமுகமோ இல்ல வந்து ஒரு நல்ல ஒரு கலைஞர் தேவைன்னா கண்டிப்பா அந்த பேர் தட்டினாலே அது வந்து தெரிஞ்சிடும், எல்லாமே அதோட ஹிஸ்டரியே தெரிஞ்சிடும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வழக்கமா என்னன்னா சினிமா நட்சத்திரங்களுடைய டைரக்டரி தான் இருக்கும், இதுல அப்படி கிடையாது. அங்கத்தினுடைய எல்லாருடைய முகவரி, அவங்களை பத்தி குறிப்புகள், அவங்களுடைய திறன்கள் எல்லாமே அதுல இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இல்ல மேட்சுக்கு வந்து எல்லாரும் வருவாங்க. ரஜினி சார், கமல் சார் கன்ஃபார்மா வந்து அந்த ஏப்ரல் 17ஆம் தேதி நடக்கிற நிகழ்ச்சிக்கு கமல் சார் இந்த பொதுக்குழுல ஸ்கைப், கமல் சார் நியூயார்க்ல இருக்காரு, பொதுக்குழுவுக்கு வந்து ஸ்கைப்ல வந்து பேசியிருக்காரு. அதாங்க முக்கியமா என்னன்னா, இப்போ எங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து இந்த கட்டடம் கட்ட வேண்டிய ஒரு கட்டாயம், அது வந்து அடுத்த மாதம் சொன்ன மாதிரி தலைவர் சொன்ன மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம். அந்த கட்டடத்துல இருக்கிற அம்சங்கள், எவ்வளவு வருமானம் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு பொதுக்குழுக்குள்ள வந்து ஒப்புதல் வாங்கியாச்சு. அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆடிட்டோரியம், 1000 சீட்டிங் நாடக அரங்கம், அது போக ஒரு கல்யாண மண்டபம், இலவசமாக ஒரு சின்ன அரங்கம், ஒரு 300 இருந்து 350 பேர் உட்கார முடியும். அந்த மாதிரி ஒரு இலவசமா இந்த நம்ம உறுப்பினர்களுக்கு அவங்களோட வீட்டு பையனோ பொண்ணோட கல்யாணத்துக்கு இலவச திருமணம் நடத்துறதுக்கான ஒரு அரங்கம். அதே போல நிறைய அம்சங்கள் எல்லாமே வந்து ஒரு வரைபடம் மூலியமா காட்டணும். எவ்வளவு வருமானம் வரக்கூடிய விஷயம், எவ்வளவு செலவாகுது, கிட்டத்தட்ட ஒரு 26 கோடி அந்த கட்டணம் கொண்டு வரதுக்கு செலவாகுது. அது எப்படி திரட்ட போறோம், எப்படி முடிக்க போறோம், எல்லாமே விவாதிச்சு எல்லாரோட ஒப்புதல் இன்னைக்கு வாங்கி இந்த பொதுக்குழுவிலேயே வந்து அந்த திட்டத்தை அறிவிக்கும் போது சர்ப்ரைஸா முன் வந்து ஐசரி கணேஷ் அவர்கள் வந்து அந்த சின்ன திருமண அரங்கம் வந்து அவருடைய சார்பா கட்டித்தரேன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி பிரிவி தியேட்டர் வந்து சிவகுமார் சார் ஃபேமிலி வந்து கட்டித்தரேன்னு சொல்லிட்டாங்க. சூர்யா முதியோர் இல்லத்துக்கு வந்து கருணாசும் SSR சன்னம் வந்து இவர் ஒரு ஏக்கரும் அவரு ஒரு ½ ஏக்கரும் கொடுத்துருக்காங்க கூடுவாஞ்சேரியில, இவர் வந்து திண்டுக்கல்ல. அந்த பகுதி மக்களுக்கு அது. ஆக ஏறக்குறைய இந்த கட்டிடம் கட்டுறதுக்கான எல்லா உதவிகளும் வந்துகிட்டே இருக்கு. பிறருடைய ஒத்துழைப்பு அதிகமாக இருக்கு உங்களதுல. உங்களுடைய இதுல சங்கத்தை பொறுத்தவரை கணக்கு வழக்கு பார்க்கும்பொழுது எவ்வளவு நிதி இருக்கு, இல்ல கடன் எவ்வளவு இருக்கு, அதுல தம்பி அதெல்லாம் சட்டங்களுக்கு பேச முடியாது. தனியா வந்து எங்களுடைய மீட்டிங்ல பேசுறோம்.